நாரியே கெட்டு போக பண்ணுமே செத்தைகளா பரிமள தைலம் நாரி கெட்டு போகும் போல் சொற்பமதீனமும் பேர் பெற்றோரை நாரியே கெட்டு போக பண்ணுமே. வணக்க நேயர்களே, மீண்டுமாக ஒரு சனிக்கிழமை மதிய வேளையிலே ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியோடு இன்றைய நாளில் இணைந்திருக்கிறோம். ஒரு வித்தியாசமான ஒரு இசை நிகழ்ச்சியை இன்றைய நாளில் நீங்கள் கேட்க இருக்கிறீர்கள், வானொலி மூலமாகவும் காணொளி மூலமாகவும். இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பு சாக்ஸோஃபோன் இன் ஹிஸ் செஞ்சுரி, அதாவது சாக்ஸோஃபோன் இன் அவருடைய புனித இடம் என்று பொருள்படும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான தலைப்போடு டோமி ஷோ என்று இடம்பெற இருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சியினுடைய கதாநாயகன் என்று சொல்லக்கூடும் அருமையான இளைஞர் டோமி என்று எங்களோடு இணைந்திருக்கிறார். அதாவது டோமி ரவீந்திரன், அவரோடு இணைந்து ஜானி அவருடைய சகோதரன் ரவீந்திரன், அதே நேரத்தில் அவருடைய அருமை துணைவியார் ஏஸ்தர் ரவீந்திரன் அவர்களும் இன்றைய இந்த ஷோவில் எங்களோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் இந்த நிகழ்ச்சியை இனிமீதியாக உங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்கவும் இங்கு இணைந்திருக்கிறார்கள். இன்றைய நாள் அவர்களோடு நாங்கள் இணைந்து கொள்ளலாம். முதலாக அவருடைய சகோதரரோடு நாங்கள் இணைந்து கொள்ளலாம். ஜானி ரவீந்திரன், இந்த இசை நிகழ்ச்சியை எடுத்து வர்றதுக்கு நீங்கள் மிக உற்சாகமாக இந்த இடத்துல இருக்கிறீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ஒரு சில தகவல்களை உங்களுடைய சகோதரனை பற்றி நீங்கள் கூறிக்கொள்ளலாம். பேசுங்கள். No, I just want to take a few moments to thank especially Waves of Power for letting us come here and to worship God. The one and only reason that we're here is just to worship God. We're not here to exalt ourselves or even our talent. It's just we're doing it for God. So the songs we chose are some of our favorite songs, and we've practiced, and I've been playing the keyboard for a while. I'm actually going to be playing the drums on the keyboard, and then my wife is going to be playing the piano on the other keyboard, and obviously the saxophone. Each song we've done different styles, so hopefully you guys will like it. And yeah. That's it. ஆமீன். அருமையாக அவர் ஆங்கிலத்தில் பேசினாலும் அவர் இந்த நிகழ்ச்சி கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக இது இடம்பெறுகின்றது. அவருக்கு மாத்திரம் மேன்மை பாராட்ட நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை எடுத்து வர அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதனுடைய நாங்கள் நேரத்தை நாங்கள் தாமதிக்காமல் நேரடியாக ஸ்ட்ரெயிட்டாக இந்த டாமி ஷோவுக்கு நாங்கள் உங்களை அழைத்துச் செல்ல போகிறோம். சாக்ஸோஃபோன் இன் ஹிஸ் செஞ்சுரி என்ற தலைப்பிலே இந்த நிகழ்ச்சியை அவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட்டும். நேர்களே, இது உங்கள் நிகழ்ச்சி, உங்களுக்கான நேரம். அது மாத்திரமில்லை, கேட்டுக்கொண்டீர்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்கள் அறியாதவர்களுக்கு உடனடியாக அறிவித்து அவர்களை பார்க்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிகளை நாங்கள் கடந்து சொல்வோம். முதல் பாடலாக மோர் லவ் மோர் பவர் என்ற பாடலை முதல் பாடலாக ஆரம்பித்து அவர் இசை அமைக்க இங்கே வருகின்றார் டாமி.
ஆமாம் நேயர்களே, பார்வையாளர்களே, அருமையான ஒரு நிகழ்ச்சியை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். முதல் பாடலை கேட்டீர்கள். இந்த நிகழ்ச்சி சாக்ஸோஃபோன் இன் ஹிஸ் சென்ச்சுரி என்ற தலைப்பிலே டோமி ஷோவாக இன்றைய நிகழ்ச்சி இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இது ஒரு ஆரம்பமான ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி முற்றிலும் முழுதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு மாத்திரமாக வேர்ஷிப் பாடலாக இந்த பாடலை அவர்கள் இசையமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு முழு குடும்பமே இந்த கர்த்தருக்கான பணியை அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உலகம் பூராக அநேக அன்பு உள்ளங்கள் நேரலாகவும் அவருடைய உறவுகளாகவும் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் நான் விசுவாசிக்கின்றேன், நம்புகின்றேன். இந்த நிகழ்ச்சி முடிவில் நீங்கள் அழைத்து நான் கொண்டாட 2530 என்ற இலக்கத்தில் அழைத்து உங்களுடைய அன்பை வெளிக்காட்டும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு அடுத்த பாடலோடு நாங்கள் இணைந்து கொள்ள இருக்கிறோம். அடுத்த பாடலாக வருகிறது நான் நிற்கிறேன் என்ற பாடலை இசையோடு சாக்ஸோஃபோனிலே வழங்குகின்றார் டோமி ரவீந்திரன். ஆமாம், அருமையான இசை வெள்ளத்திலே நீங்கள் மிதந்து கொண்டிருக்கிறீர்கள். இது ஒரு நிகழ்ச்சி. இன்றைய நாளில் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக வேர்ஷிப் சாங்ஸாக பாடலாக
கர்த்தரை மகிமைப்படுத்தும் பாடலாக இங்கே டோமி அவர்கள் சாக்ஸோஃபோனிலே இதை வாசித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவருடைய அந்த அனுபவங்களை பற்றி ஒரு சிறு கருத்துக்களை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அவருடைய சின்ன வயசிலே பாடசாலையில் படிக்கின்ற நாட்களிலே டோமி பிராஸ் அண்ட் வூட்வைன் என்ற இசைக்கருவிகளை அங்குள்ள இசைக்குழுவிலே வாசித்து வந்தார். பின்பு அவருக்கு இந்த சாக்ஸோஃபோனில் என்ற இசைக்கருவியை வாசிக்க வேண்டுமென்ற ஒரு தாகம், ஒரு விருப்பம் ஏற்பட்டது. அதன் வடிவமாக 2006ஆம் ஆண்டிலே அந்த கருவியை முழுதாக கற்று அதன் மூலம் துதிப்பாடல்களை மாத்திரம் அவர் பாடி அதனுடைய சபையில் அங்கு அவர் வாசிக்க ஆரம்பித்தார். அதற்கு இற்ற துணையாக அந்த சபை போதகர் லிவிங் வேர்ட் மிஷனரி சர்ச் அருமையான பாஸ்டர் ஜோகா தோமஸ் அவர்கள் அவரை உற்சாகப்படுத்தி அவரை வேர்ஷிப் சாங்கில் இணைத்து அவரை மென்மேலும் உற்சாகப்படுத்தி இன்றைய நாளில் இப்படிப்பட்ட வளர்ந்து கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக இன்று உயர்ந்து நிற்கிற இந்த டோமியை பார்க்கும்போது இது ஒரு எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு சவாலாக இருக்கின்றது. சவாலை சந்தித்து அவர் அநேக தமிழ் மக்கள் கையாளாத அந்த சாக்ஸோஃபோனை அவர் கையாண்டு கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக இன்றைய நாளில் இந்த தொலைக்காட்சி கூடாக உங்களோடு இணைந்து உங்களையும் ஒருவராக அவர் உங்களோடு மாத்திரமில்லை உங்கள் இளைஞர்களுக்கும் ஒரு அன்பான ஒரு 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 கருத்தை உங்களுக்கு வெளியிட்டிருக்கிறார். உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனபடியால் கர்த்தருக்கென்று எழுந்து வாசிக்க நீங்கள் எந்த கருவிகளை என்றாலும் வாசித்து நீங்கள் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம் என்பதற்கு அருமையான சகோதரன் டோனி ஒரு உதாரண ஒரு இளைஞராக இருக்கிறார். சரி, நாங்கள் அடுத்த பாடலுக்கு நாங்கள் கடந்து செல்வோம். அடுத்த பாடலாக வருகின்றது நீர் சொன்னால் போதும் என்ற பாடலை இன்று இசையோடு வடிவத்தோடு சாக்ஸோஃபோனிலே வாசிக்க ஆயத்தமாக இருந்தார் டோனி ரவீந்திரன்.
ஆமாம், அன்பு சகோதரர்களே, அன்பானவர்களே, அருமையான ஒரு இசை வெள்ளத்துக்களை நீந்தி கொண்டிருக்கிறீர்கள். இது ஒரு வித்தியாசமான ஒரு இசை நிகழ்ச்சி. இது இசைக்கருவிகளோடு கர்த்தருடைய நாமத்தை துதித்து பாடிக்கொண்டிருக்கிற பாடலை பாடி மகிழ்வில் இருக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே ஒரு அருமையான வாத்திய கருவியை சக்ஸஃபோனை சகோதரன் டாமி ரவீந்திரன் வாசித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இவர்கள் யாரென்று ஒரு சில தகவல்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளணும். அருமையான பாஸ்டர் ஜோஹா தோமஸ் அவர்களுடைய புதல்வி எஸ்தர் ரவீந்திரன், பாஸ்டர் ஜோஹா தோமஸ் அவர்களுடைய மருமகன் ஜானி ரவீந்திரன், அவருடைய சகோதரன் தான் டாமி ரவீந்திரன். இப்படிப்பட்ட ஒரு அருமையான குடும்பம், கத்தருக்கண்டு எழுந்து பிரகாசிக்கிற இந்த குடும்பங்களை இந்த வானொலியில், இந்த தொலைக்காட்சியில் நாங்கள் காணும்போது எங்களுக்கு உண்மையிலே மிக உற்சாகமாக இருக்கிறது. எங்களை அவர்கள் உற்சாகப்படுத்துகிறார்கள், நீங்களும் அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். இந்த நிகழ்ச்சி நிறைவின் போது அழைத்து அவர்களோடு பேச உங்களுக்கு வாய்ப்பு தரப்படும். நான் கொண்டாட 25300872 இலக்கத்தில் அழைத்து அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் எந்தெந்த நாடுகளிலிருந்து யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் அவரை நேசிக்கிற மக்கள், அநேக இளைஞர்கள், யுவதிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பது மாத்திரம் நாங்கள் அறிகிறோம். எல்லாவற்றையும் நாங்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் எடுத்துக்கொண்டு இதோ அடுத்த பாடல் பூமியிலே என்ற பாடலை இங்கு சக்ஸஃபோனிலே வாசிக்க இங்கு வருகின்றார் டாமி ரவீந்திரன். Thank you.
ஆமாம், அன்பான பார்வையாளர்களே, நேயர்களே, அருமையான ஷோவில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இசை வெள்ளத்திலே நீங்கள் மூழ்கிக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே நாங்கள் ஒரு சில வார்த்தைகளை இந்த இளைஞர்களோடு பேசிக்கொள்ளலாம். இந்த நேரத்தில் டோமியோடு நாங்கள் ஒரு சில வார்த்தைகளோடு இணைந்து கொள்ளலாம். அருமையான சோரன் டோமி ரவீந்திரன் இன்றைய நாள் மாத்திரமில்லை, நேற்றைய நாளில் கூட மிக உற்சாகமாக இந்த இடத்துல வந்து மிக அதிகமான பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு இங்கே வந்து செட்டப்புகளை எல்லாம் பார்த்து விட்டு போய் வீடுமாக காலை வேளையிலே நேரத்தோடு இங்கே வந்து தனது பங்களிப்பை செய்து கொண்டிருக்கின்ற அருமையான இளைஞரோடு நாங்கள் ஒரு சில வார்த்தைகளோடு பகிர்ந்து கொள்ளலாம். டாமி, வெல்கம் அகெயின். How you feel today the God presence? Say some word for us. Say anything. How do you feel today? The show and many listener they are watching, and how you feel? Well, when we were here yesterday and setting up, and I was meeting. When we were here yesterday, meeting up and meeting you all for the first time, the Waves of Power team, and we really enjoyed it here. We came home and we got home really late, but we had a time to just pray. And when we came up in the morning and just started our practice, that everything went very smoothly. We came here very safely as well, and we really enjoyed playing. All of us have some kind of background in instruments and music, and yeah, there's nothing much more to that. We really love playing for the Lord. Hallelujah. It's a great feeling when God's anointing just comes through with music, and when the Bible says you should make a joyful noise, and I feel like that's almost our calling. Amen, amen. Nice to hear. And also, Tommy, I have a question. Why did you choose this kind of instrument, saxophone? Tell me something. Tell us. Yeah, sure. Why did you? Well, it goes back to when I first started going to this church. I don't really understand too much of the Tamil worship and what the words were going on. And when I was a kid, I always used to hum the music that was going on the stage and all the worship. And eventually, I just had this dream of playing some kind of instrument on the stage to just do something with worship. Mm-hmm. Before we had an English service at our church, it was only a Tamil service, and the only thing I could ever contribute to the worship team was if I played an instrument. And it was always my personal dream when I was a kid to pick up a saxophone. And just God made it work out at the end. Amen. So you love it, right? Yeah. To play. And so the next one, what is your goal in future? This instrument how is going to help to do the ministry, and say to us, what is your goal? Well, one of the main things was even in the schools, it's very hard to start any Christian-based club or society or anything in the school. But one thing that youth enjoy the most is music, and one thing I wish to go forward with the saxophone and with any other instruments as a team is to just play music, of course Christian music, and just turn people to the Lord that way. Mm-hmm. I mean, it's just youth just love music, and it's a great way to bring more and more people to God. Okay. Finally, when going to end the show, I'm going to ask just one more question. Then we're going to finish, right? Yeah. Now you're going to get a break, and we'll continue our show. This time I would like to say the listener, ஆமாம் நேயர்களே, உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகின்றோம். டோனியுடைய கடுமையான பயிற்சி, கர்த்தருக்குள் எப்படியாவது இந்த கருவியை கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை, இந்த வாஞ்சை இன்றைய நாளில் அந்த அருமையான மகனை ஒரு நல்ல ஒரு இடத்துல இங்கே கொண்டு வைத்திருக்கிறது. சபையிலே அங்கு நன்றாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. அது மாத்திரமில்லை, வெளியிலேயும் அவர் இப்பொழுது தனது கால் அடியை வைத்திருக்கிறார். அநேக கர்த்தரை அறியாத, கிறிஸ்துவ அறியாத அநேக அவருடைய வயதிலுள்ள இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த இசை மூலம் கர்த்தரை அவர்கள் கர்த்தருடைய அந்த அன்பை காண இந்த இசை மூலம்
அவர்களை வழிநடத்த முடியும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை விசுவாசத்திலே அவர் இந்த ஊழியம் என்று சொல்லக்கூடும் இந்த இசை நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் நாங்கள் இன்னொரு இனிய பாடலோடு நாங்கள் இணைந்து கொள்ள இருக்கிறோம். அந்த பாடல் முடிந்த நிகழ்ச்சி முடிந்த பின்பதாக உங்களோட அன்பின் இணைப்பை நான் எதிர்பார்க்கின்றேன். அழையுங்கள் 463-550-8 என்ற இலக்கத்திலே அழைத்து அந்த அருமையான மகனை நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள். இது ஒரு நல்ல டீமாக இருக்கிறார்கள். அண்ணன் அவருடைய அண்ணி அவர்களோடு சேர்ந்து இந்த சிறிய டீமாக இருந்தாலும் நாளடைவில் இவர்கள் இன்னுமாக கற்றுக்கொள்ள பிரகாசிக்க வேண்டும் என்று வல்லமை நாள்கள் அது எங்களுடைய டீமாக நாங்கள் அவர்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளில் இயேசுனுடைய வலது கரம் அவரோடு தாங்கியிருந்து அவருடைய சமூகம் இந்த சௌரல பிள்ளைகளுக்கு முன்னாக சென்று இந்த டொரண்டோ பட்டணத்தில் அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்ய இவருடைய தாகம் அங்கு பிரயாசப்படும் என்று நாங்கள் விசுவாசித்தவர்களை வாழ்த்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் இன்னொரு இனிய பாடலோடு இணைந்து கொள்ளலாம். இதோ அடுத்த பாடலாக வருகிறது தேவ பிரசன்னரே என்ற இனிமையான பாடலை இசையிலே அங்கே வடிக்கிறார் டொமி ரவீந்திரன்.
Wonderful, wonderful. Tony, I'm really appreciate you have a lots of fans. We can see our chat room, they are writing, they are encouraging you. உண்மையில் டானிக்கு அநேக நண்பர்கள் இளைஞர் பட்டாளமே இருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்து உண்மையில் பரவசப்படுகிறோம். கர்த்தருக்கு எல்லா கணம் துதியையும் கொடுக்குறோம். வண்டர்ஃபுல், அமேசிங், மிக அற்புதமான ஒரு வேலைகளை நாங்கள் இணைந்திருக்கிறோம். இந்த நேரத்திலே நாங்கள் இன்னும் ஒரு அருமையான ஒரு நபரை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம், பேச இருக்கிறோம். சகோதரி எஸ்தர் ரவீந்திரன் அவர்களோடு ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். Sister, can you speak Tamil? Little bit? Okay. So, Sister Esther Ravindran, அருமையான மகள், அருமைக்குரிய எமது அன்பான போதகர் ஜோகா தோமஸ் அவர்களுடைய புதல்வி இன்றைய நாளில் இணைந்து இந்த டீமில் குடும்பத்தோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். Sister Esther, how you feel today? This program, what you come to your mind? I feel really happy because we're playing music and we're bringing down God's presence. So I really feel happy to be here, and I'm always happy to be playing God's music. So. Oh, really? You still playing at church, right? Yes. Yeah. So do you have any new experience about this small studio? But worldwide, there are many fans watching and encouraging you. So this point, how do you feel? I feel really excited to be here. It's a new experience. So. Did you save your fan, whoever listener out there? Did you say a few words for them? Well, I'm glad that you guys are watching, and we're all glad that you're here to support us. We have a lot of family and friends supporting us, so we're really glad that everyone, and even the other people, we're really glad that they're watching us, and we hope that as we play, that they're feeling God's presence. Amen. Amen. Glory to God. So you willing to come next time? Any get a chances to play here? Sure. Sure. Okay. Thank you very much. நேரிலே நீங்கள் இணைந்திருப்பது வல்லமையின் அலையினுடைய விசேட ஒரு தொலைக்காட்சி ஒளிபரப்பு. இந்த வேளையிலே நாங்கள் இதில் ஒரு சில குறைகள் இருந்தால் அதை குறையாக பார்க்காமல் நிறைவிலை மாத்திரமே பாருங்கள். இது உன்னதமான ஒரு நிகழ்ச்சி, புதுமையான ஒரு வகையிலே நாங்கள் இப்பொழுது ப்ராட்காஸ்ட் பண்ணிக்கொண்டிருக்கோம். இதனுடைய ரெக்கார்டரை நீங்கள் தவற விட்டவர்கள் மீண்டும் நீங்கள் பார்க்க முடியும். அது எமது சைட்லே அது தொடர்ந்து இருக்கும். அதுபடியால் இந்த வேளையிலே நீங்கள் ஒரு நேயர் இணைந்திருக்கிறார், அவரை நாங்கள் இப்பொழுது எடுத்துக்கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். ஆமாம், இந்த நேரத்தில் நேயர்களை கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். இந்த ஷோ முடிந்த பின்பதாக நாங்கள் எண்ட் ஆஃப் த ஷோவில் நாங்கள் உங்களை இணைத்துக் கொள்ளலாம். தொடர்ந்து நாங்கள் அடுத்த பாடலுக்கு கடந்து செல்ல இருக்கிறோம். யூ கைஸ் ரெடி? ஆமாம், காணொளி பார்த்து கொண்டிருக்க அன்பான உள்ளங்கள் அனைவருக்கும் நாங்கள் மீண்டுமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்திலே வல்லமையின் அலைகளுடைய இந்த ஷோ இனி வரும் நாட்களில் இப்படிப்பட்ட இளைஞர்களை நாங்கள் எப்பொழுதுமே ஊக்குவிக்கிறோம். அதே நேரத்தில் அருமையான ஒரு சகோதரனுக்கு நான் இந்த இடத்துல நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் அன்பான நண்பன் சகோதரன் டேனியல். எங்களுக்கு மிக அற்புதமான ஒரு நண்பராக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஒரு சகோதரன். அவர் மூலம்தான் இந்த குரூப்பை எங்களுக்கு கர்த்தர் அறிமுகப்படுத்தினார். அவரையும் இந்த இடத்துல நினைவுகிறேன். டேனி, நீங்கள் வாட்ச் பண்ணிக்கின்றீர்கள், நன்றாக தெரியும். ஸோ உங்களோட முயற்சி இன்று பலனாக கர்த்தருக்கு மகிமையாக இங்கு காணொளி மூலமாக பரிமாணமாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. மீண்டுமாக உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு அடுத்த பாடலுக்காக நாங்கள் இணைந்து கொள்ளலாம். அடுத்த பாடலே திஸ் லாஸ்ட் சாங், ஆமாம், இறுதி பாடலாக இந்த பாடலை எடுத்து வர இருக்கிறோம். இந்த பாடல் முடிந்த பின்பதாக நாங்கள் நேரில் இணைத்துக் கொள்ளலாம். இந்த பாடல் முடிந்த பின்பதாக, ஷோ முடிந்த பின்பதாக நேரில் இணைத்து கொண்டு நாங்கள் இன்னுமாக அவர்களை உற்சாகப்படுத்தலாம். என்கரேஜ் பண்ணுங்கள். இன்னும் இப்படிப்பட்ட வாலிபர்கள் கர்த்தருக்கென்று எழுந்து பிரகாசிக்க வேண்டும். அதுக்கு இந்த வல்லமை நேரங்கள் எப்பொழுதுமே உற்ற துணைவனாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த பாடலை கூட நாங்கள் இணைந்து கொள்ளலாம். இதோ டாமி ஷோவில் அடுத்த பாடலை எடுத்து வருகின்றார்.
ஆமேன் ஆமேன். அருமையான ஒரு ஷோ ஒன்றின் இறுதி நிகழ்ச்சிக்குள்ளே வந்திருந்தாலும் இந்த நேரத்தில் டாமி, can I ask something? Would you please show to your success phone to the listener, because someone ஒருவேளை இந்த சக்ஸஸ் ஃபோன்ன்றா என்னென்று தெரியாத கூட ஒரு சில மக்கள் இருக்கக்கூடும், அது தப்பாக இல்லை. அதனுடையால் அவர் வாசிக்கும் போது ஒரு few notes you can play few notes the listener want to watch. ஓகே, இதோ பாருங்கள், இதுதான் டோனி விளையாடுகின்ற ப்ளே பண்ணுகின்ற அருமையான ஒரு இசை வாத்திய கருவி. மிக அற்புதமான இந்த கருவியினூடாக பாடலை இவ்வளவு நேரம் கர்த்தரின் நாமத்தின் மகிமைக்காக வாசித்திருந்தார். Wonderful, wonderful. So, thank you so much. அருமையான பாடல் நிகழ்ச்சி, வர்ஷிப் சாங்ஸை பாடி மகிழ்வித்திருக்கின்றார். இந்த நாளில் நாங்கள் கிட்டத்தட்ட 60 நிமிடங்கள் நேற்றிருந்தோம். ஆனால் ஃபாஸ்ட்டாக எல்லா சாங்ஸும் பியூட்டிஃபுல்லாக அழகாக அது எடுத்து வரப்பட்டபடியால் கிட்டத்தட்ட 46 நிமிடத்தில் இந்த கம்ப்ளீட்டாக இந்த ஷோ முடிந்திருக்கிறது. ஆனாலும் லிசனர் இன்னும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பார்கள். they want to more but they can't give. They are tired already. Last night they played at the church and came here. So we are very appreciate. அவங்களை நான் மிகவும் நான் வாழ்த்தி இந்த இடத்துல வரவேற்று மீண்டுமாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். If you have more chance, you want to talk to people, you can talk, up to you. You want to say something? We always we are give opportunity for the people who give the praise the God. மக்களுக்கு, அதாவது கர்த்தரை நாமத்தில் மகிமைப்படுத்துகிற மக்களுக்கு எப்பொழுதுமே நாங்கள் முதலிடம் கொடுக்கறதில்ல, நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். அது மாத்திரமில்லை, இளைஞர்களை எப்பொழுதுமே இந்த வல்லமை நிலைகள் அன்போடு அனுசரிக்க ஆயத்தமாக இருக்கிறது. இன்னும் அவர்கள் ஒரு பிளே உண்டு வாசிக்க விரும்பினா, கேன் யூ டூ ஒன் மோர் சாங் இஃப் யூ பாசிபிள்? நீங்கள் பண்ணுறீங்களா? ஓகே ஓகே, தொடர்ந்து எங்களோட இணைப்பில் இருந்து நாங்கள் இன்னொரு பாடலை பாடி, இறுதி பாடலாக ஒரு பாடலை பாடி திடீரென்று ஒரு செட்டப் ஒன்று ஏற்படுத்தி கொண்டார்கள். ப்ராக்டிஸ் இல்லாமல் ஆனால் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார்னு நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நாங்கள் டொமியோடு இணைந்து கொள்ள இருக்கிறோம். இறுதி பாடலாக ஒரு பாடலை அது நேரத்தில் ஒரு இணைப்பை எடுத்துக்கொள்ளலாம். வணக்கம். 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 யார் பேசுகிறீர்கள்? நாங்கள் இந்த இசை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதற்காக வேண்டி நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதான் ஆண்டவர் காரியம் செய்யக்கூடிய இருக்கிறது. பாஸ்டர் பேசுகிறீங்க? பாஸ்டர் வெல்கம் பாஸ்டர். உங்களை அன்போடு வாழ்த்தி இந்த இடத்துல வரவேற்கிறேன். முதல்ல வந்து நீங்கள் இவர்களை உற்சாகப்படுத்துகிறீர்கள். பாஸ்டர் ஜோகா தோமஸ் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீங்களா? நாங்கள் மட்டுமல்ல, சபையில் இருக்கிற பல பேர் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆமென். வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நிச்சயமாக இந்த மகளை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமில்லை பாஸ்டர், முதல்கண் உங்களுக்கு நான் நன்றிகளை ஏற்கனவே தெரிவித்திருக்கிறேன், மீண்டுமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட இளைஞர்களை நீங்கள் உற்சாகப்படுத்தி சபையில் அவர்களை வரவேற்று அவர்களுக்கு இன்னுமாக உற்சாகப்படுத்தி மீண்டும் இந்த இடத்துல ஸ்டூடியோவில் வருவது கூட நீங்கள் மிக ஜெபத்தோடு அனுப்பி வைத்தது குறித்து எங்களுக்கு மிகவும் நன்றி. அதை குறித்து நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். உங்களுடைய மகளை கூட இன்றைய நாளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. மிகவும் மகிழ்ச்சி பாஸ்டர். எங்களை இருதயத்தின் ஆழத்திலிருந்து வல்லமையின் அலைகள் டீம் சார்பில் உங்களை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் எங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் இன்னுமாக இந்த பிள்ளைகளை நாங்கள் உற்சாகப்படுத்த நாங்கள் தயங்க போவதில்லை என்றும் இந்த இடத்துல அன்போடு கூறிக்கொள்கிறேன். சொல்லுங்க பாஸ்டர். உங்களுக்கு நாங்கள் அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து வாலிபர்கள் உற்சாகப்படுத்துகிற நன்றி சொல்ல நான் விசுவாசிக்கிறேன். எங்கட சபை மட்டுமல்ல, இன்னும் பல வாலிபர்கள் இவ்விதமாக நிகழ்ச்சிகளை வருங்காலங்களை செய்யக்கூடியதா ஆண்டவர் கதவுகளை திறப்பார். ஆமென் ஆமென். நன்றி பாஸ்டர். நன்றி நன்றி நன்றி. தேவ சமாதானங்களோடு இருக்கட்டும். அடுத்த இணைப்பை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம். யார் பேசுகிறீர்கள்? நான் அமலன் கதைக்கிறேன்னா. சொல்லுங்க அமலன், எப்படி இருக்கீங்க அமலன்? நல்லா இருக்கிறேன். நீங்கள்? நல்லா இருக்கிறோம். ஷோ பார்த்தீங்களா?
ஓமண்ணா இப்பதான் வேலையில இருந்து வந்தேன் நான். இப்பதான் பாத்துனா நல்லா இருந்தது தெரியுமா? அப்படியா? இன்னும் 2 பாட்டு பாட சொல்லுங்கண்ணா. நானும் அப்படித்தான் விருப்பம். ஆனால் கேட்குறேன் உங்களோட சார்பில், நான் உங்களோட சார்பில் அவருக்கு இன்னொரு பாடலை பாட கேட்குறேன். ஏதாவது அவங்களுக்கு சொல்ல விரும்புங்களா? எப்படி இந்த டாமி இப்படி ஒரு புதுமையான ஒரு இசைக்கருவி, புதுமையில் எங்கள் மக்களுக்கு ஒரு புதுமையான இசைக்கருவி, அதை வைத்து இப்படி கத்திருக்கின்ற ஒரு நல்ல பிளே பண்ணுறார். இவரை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள்? டொமி அண்ணாக்கு வந்து நல்ல ஞானம் இருக்குன்னா, ஆண்டவர் வந்து நல்ல சலன் கொடுத்துருக்க. ஆமென். அவர் வந்து இன்னும் நல்லா யூஸ் பண்ணலாம் தெரியுமா? ஆமா, இன்னும் அவரை உற்சாகப்படுத்துவோம். என்ன அதோட அங்க ஜோனி எம்எஸ்டர் இருக்காங்க, நல்லா செய்யறாங்க தெரியுமா? ஆமென் ஆமென். நன்றி சகோதரன். கத்திரவர்கள் ஆசீர்வதிப்பாங்க. ஆமென். நன்றி ஐயா. தொடர்ந்து கேட்டுக்கொண்டுங்கள். உங்களோட விருப்பத்துக்காக நான் வேண்டுமென்றால் நான் அவரோட கேட்டு இன்னும் ஒரு பாடலை வாசிக்க சொல்றேன்னா. நன்றி. நான் ஒரு சாய்ஸ் வந்து கேட்கட்டானா? சொல்லுங்க. அந்த மாநில நீரோட பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டை பிள்ளை ஒன்று சொல்றீங்களா? கேட்குறேன். அவர் ப்ராக்டிஸ் இருந்தால் நிச்சயமாக செய்வார். என்றால் எப்பொழுதுமே கத்தருக்கு கொடுக்குற காரியங்களை நாங்கள் எப்போயும் குவாலிட்டியாக கொடுக்கணும். அதை கத்தர் விரும்புகிறார். அப்படியால் அப்படிப்பட்ட குவாலிட்டி அவருக்கு அதில் ப்ராக்டிஸ் இருக்குமென்றால் நிச்சயமாக எடுத்துருவார். அல்லது இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களுடைய ஆசையை நிச்சயமாக ஆண்டவர் நிறைவேற்றுவார். நன்றி ஐயா. நன்றி. தேங்க்ஸ். வணக்கம். 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 யார் இணைப்பில் இருக்கிறீர்கள்? சிவா, விக்டோரியா. சொல்லுங்க பிரதர் சிவா, எப்படி இருக்கிறீங்க? எப்படி இந்த ஷோ பார்த்தீங்களா? ஷோ பார்த்தேன். அவர் எங்களோட பேரு பிள்ளைகள் தான். அப்படியா? பெரியகாண்ட மகனிண்ட பிள்ளைகள். அப்படியா? ஹாய் ஜோனி. ஹாய் டொமி. சின்ன பாட்டா ஹியர். Hello. Hi. How are you all? Doing good, doing good. Yeah, it's fantastic show. I was listening from the start to the end. God bless you both and also Esther. It's a fantastic show. Keep up the good work. God will bless you all. Nice listening to your music. Thank you. Today only I was able to watch your talents, both your talents. Thank you. Yeah. நன்றி நன்றி சிவா பிரதர். இந்த நேரத்தில் இந்த பிள்ளைகளை வந்து உற்சாகப்படுத்துகிறீர்கள். இப்படிப்பட்ட உற்சாகம் தான் இப்படிப்பட்ட இளைஞர்களை சமுதாயத்தில் இன்னும் உருவாக்கி அநேக மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளாக இந்த டொரண்டோ பட்டணத்தில் கலக்க போகிற பிள்ளைகளாக உருவாக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நன்றி ஐயா. நன்றி பிரதர். Okay, God bless you brother. வணக்கம். அடுத்த இணைப்பு எடுத்துக்கலாம். வணக்கம். வணக்கம் சோதரனே. வணக்கம். யார் இணைப்பில்? நான் மகேந்திரன் பேசுறேன். விக்டோரியாவில் இந்த மகேந்திரன் பிரதர். எப்படி இந்த ஷோ? தமிழன் வாசிக்க முடியாது என்ற கருவியை வல்லமை அலையின் மூலம் ஒரு தமிழன் தேவனுடைய பிள்ளை வாசித்து விட்டான் என்றால் தேவனுக்கு நன்றி. இரண்டாவது டொனி ரவீந்திரனுக்கு நன்றி. மூன்றாவது வல்லமை அலைக்கு நன்றி. இசையில் மயங்கி நிற்கிற தேவ பிள்ளைகளை எங்களை எப்படி வல்லமை அலை மயக்கத்தை நீக்குமோ நான் அறியேன். ஆமென் ஆமென் ஆமென். நன்றி நன்றி நன்றி. மீண்டுமாக நாங்கள் இணைந்து கொள்ளலாம். பின்பதாக வந்து கூட நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள். தொடர்ந்து நாங்கள் அடுத்த ஒரு பாடலுக்காக இணைந்து கொள்வோம். ரெடி காய்ஸ்? ரெடி? தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால்
நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் வாழ்க்கையிலே காசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மனம் கூட வருது வாழ்க்கையிலே காசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள் தேவா நான் எதினால் விசேஷித்தவள் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள் எதினால் எதினால் என் நேசர் வருவதினால் எதினால் இது எதினால் என்னோடு இருப்பதினால் தேங்க்யூ தேங்க்யூ வண்டர்ஃபுல் சாங்ஸ். எதிர்பாராத விதயத்தில் இந்த சோங்கை அருமையாக பயிற்சி இல்லாத நிலையில் கூட அருமையாக வாசித்திருந்தார்கள். இந்த நேரத்தில் நேயர்களுடைய விருப்பத்துக்காக ஒரே ஒரு பாடல் அல்லது பாடலுடைய ஒரு சிறு பகுதியாவது நீங்கள் வாசித்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நேயர்கள் கேட்டுக்கிறார்கள் இன்னும் ஒரு பாடலை பாடும்படியாக. அவர்களுக்கு அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும் வண்ணமாக இன்னொரு பாடலை எடுத்து வர இருக்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்? ஹலோ வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? It's Rebecca Rebecca and Bernice. Okay. It's Rebecca, Bernice and Debbie. So you watching from where? In Toronto or some other country? I'm talking from Toronto. Okay. Did you say something the group? So congratulations to Tommy. And good job. And please reduce your volume behind, please, because we can hear. Put the volume down this side. Okay, go ahead. And God bless you guys. Okay. So you are you know those people, right? Yeah. Okay. When you see the on TV, how do you feel? Happy to listen to their music and stuff. Okay. So still you are going to encourage them, huh? Yeah. They're going to do another show very soon. Okay. Are they going to do another show very soon? You want Okay. you willing to watch? Okay. I would ask them when they're going to come next time. Okay. Okay. Thank you very much. Bye. Bye. God bless. நேரலை நீங்கள் பார்த்து கொண்டது காணொளி. இன்றைய நாளிலேயும் ஒரு சில மணி நேரங்களில் தான் இந்த செட்டப்புகளை இந்த இளைஞர்கள் செய்தார்கள். உங்களுடைய விருப்பத்துக்காக ஒரு பாடலை இசைக்க இருக்கின்றார். நாங்கள் நினைத்தோம் இன்றைய ஒரு மணித்தியான நிகழ்ச்சி மிக சுருக்கமாக முடிந்து விட்டது. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை அவர்கள் டிசைட் பண்ணபடி 60 நிமிடத்துக்கு முடிவாக கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்தியிருக்கிறார். அதனுடைய எல்லா கண்ணந்துதியையும் ஆண்டவருக்கே கொடுத்துக்கொண்டு இன்னும் ஒரு இறுதி பாடலாக ஒரு பாடலை என்ன பாடல் அது? நீ சொன்னால் போதும். வா, அருமையான வர்ஷிப் சாங். அந்த பாடலை பாட இங்கே வருகின்றார் உங்கள் அன்பு இளைஞர், வாலிபர், அருமையான சகோதரன், நண்பர் என்று எப்படி சொல்லலாம், டாமி ரவீந்திரன்.
நன்றி நன்றி அருமையான சகோதரன் டாமி ரவீந்திரன். நீரோட விருப்பத்துக்கு இணங்க ஒரு பாடலை வாசித்தீர்கள். தொடர்ந்து இன்னும் ஒரு பாடலோடு இறுதி பாடலாக நேருள்ள வேண்டுகோளுக்கு இணங்கவும் ஸ்டூடியோவில் உள்ளவருள்ள வேண்டுகோளுக்கு இணங்கவும் ஒரு பாடல் மீண்டுமாக வருகின்றது. இதோ அடுத்த பாடலோடு இணைந்து கொள்ள இருக்கின்றார்கள். இவர்களோடு ஜெசிந்தா வின்சனும் இணைந்து ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தின் மகிமைப்படுத்த இருக்கிறார்கள். இது உங்கள் ஒரு விருப்பமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறதால நாங்கள் மீண்டுமாக ஒரு பாடலோடு இணைந்து கொள்வோம். இவர்கள் மிக அழகாக அருமையாக இந்த நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கிறதால எங்களுக்கும் இவர்களை விட விருப்பம் இல்லாமல் இருக்கிறது. அருமையான நிகழ்ச்சி. தொடர்ந்து இன்னும் ஒரு பாடலோடு இணைந்து கொள்வோம். நன்றி நன்றி. அருமையான இசை நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்திருக்கின்றோம். பார்வையாளர்கள் நேர்கள் இந்த நேரத்திலே நீங்கள் அழைப்பை எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்திருக்கின்றது. டாமி ஷோ சக்ஸஸ் ஒன் இன் ஹிஸ் சாங்சுவரி என்ற இந்த நிகழ்ச்சி இப்பொழுது நிறைவுக்கு வந்திருக்கிறது. ஆமாம், தற்காலிகமாக தான், ஏனென்றால் மீண்டுமாக அவர் வருவதாக சொல்லுகிறார் சம்டைம். அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நேரத்திலே நாங்கள் நேர்களை இணைப்பை இன்னுமாக அழைத்து உங்களுடைய வாழ்த்தை தெரிவிக்க விரும்புகின்ற நேயர்கள், அவருடைய ரசிகர்கள், அவருடைய உறவுகள், இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு சில நிமிடங்களை கொடுக்கிறோம். அழையுங்கள் 463-008-72 இலக்கத்திலே. வணக்கம் வணக்கம் வணக்கம், நான் ஆனந்தி பேசுறேன். சொல்லுங்க ஆனந்தி. அருமையான நேரடியாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆமென் ஆமென். கர்த்ததாமே ரவீந்திரன் ஃபேமிலி அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மட்டுமல்லாமல் அந்த வெள்ளமை அலைகளில் இருந்து ஒரு குயிலும் கூவியது, அந்த குயிலுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களும் கூட. ஆமென். அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாக. ஆமென். நன்றி சௌரியா. Congratulations.
ஆமென். அவர்களை ஆசீர்வதிப்பார். சகோதரி ஆனந்தி மான்ட்ரியாலில் இருந்து அழைத்து அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதித்திருக்கிறார். இப்படிப்பட்ட நல்ல நிகழ்ச்சியில் தொடர்ந்தும் பெற வேண்டும். இந்த எங்களுக்கு இளைஞர்கள் நாளைய சுடரொளி பட்டயத்தை எடுத்துக்கொண்டு போகிற இளைய சமுதாயம் இந்த டொரண்டோ பட்டணத்திலே அநேக மக்கள் இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் எழுந்து பிரகாசிக்க எமது ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமா இருந்தால் அவர்கள்தான் இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு செல்கின்ற சுடரொளி தீபங்கள். அவர்களை நாங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும். அதனுடைய கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம், ஒரு சில நிமிடங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். அழைங்கள் 456-253-008 இலக்கத்திலே அழைத்து அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சில பெனியை $1 செலவழித்து நீங்கள் இந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள். எங்களோட உற்சாகம் அவர்களை இன்மேலும் மென்மேலும் அநேக காரியங்களை கத்திருக்கண்டு பல தாளந்துகளை அவர்கள் கொடுக்க அது ஒரு வாய்ப்பாக அமையும். அழைங்கள் 456-253-008 இலக்கத்திலே ஒரு பாடலோடு இணைந்து கொள்ளலாம். ஒரே ஒரு பாடல், அதுக்கு பின்பதாக நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவேற்றி கொண்டு வரலாம். நீங்கள் ஜஸ்ட் பிளேஸ் மியூசிக், பிளேஸ் தட் ரிதம். வணக்கம். வணக்கம். பிரைஸ் தி லார்ட் பிரதர். சமாதானம் உண்டாவதாக. எங்கிருந்து பேசுறீங்க? நான் லூசியா சுவிஸ்ல இருந்து பேசுறேன். சுவிஸ்ல இருந்து பேசுறீங்க லூசியா. எப்படி நிகழ்ச்சி இருந்தது சிஸ்டர்? கர்த்தருடைய நாமத்தினால நல்ல ஆசீர்வாதமா இருந்தது. இவ்வளவு நாள் நாங்க கேட்கக்கூடியதா இருந்தது, நேரடியா பார்க்கக்கூடியதா நாங்க நல்ல கிளியரா நல்லா பார்த்தோம். ஆமென். நல்ல ஆசீர்வாதமா இருந்தது. அந்த இசை குட்டிகள் அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஆசீர்வாதமா இருந்தது பிரதர் கேட்க. ஆமென். சகோதரி சிஸ்டருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். யாருக்கு? சிஸ்டருக்கு, சிஸ்டர் ஜெசிந்தா. அவ வல்லமையின் அலைகள் அவ விளையாட ஒளிபரப்பு கொண்டிருந்தா அவட முகத்தை நாங்க காணாம இன்றைக்கு நேரடியா காணக்கூடியதா கர்த்தருக்கு கிருபை செய்திருக்கிறேன். ஆமென் ஆமென் ஆமென். ஆடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினது பார்க்க பெரிய சந்தோஷமா இருந்தது. சரி, நன்றி அம்மா. நேரடியா எங்களுக்கு பார்க்கக்கூடிய இருந்தது. அவர்களுக்கும் கர்த்தருடைய நாமத்தினால அவர்களை வாழ்த்துகிறோம். நன்றி அம்மா, நன்றி. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம். யார் பேசுறீர்கள்? எங்கிருந்து பேசுறீர்கள்? ஜானி டொமிட மதர் கதைக்கிறேன். வாங்க தாயாரே, எப்படி இருக்கீங்க? அதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கேட்குறீங்களா பார்க்குறீங்களா? பார்த்து ரெண்டும் செய்தோம். ஆமென். உங்களுக்கு முதல் வாழ்த்துக்கள். இப்படிப்பட்ட அருமையான மகனை நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து இந்த நாளில் அநேக இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு நல்ல ஒரு சகோதரனாக கர்த்தர் உங்கள் மூலமாக தந்திருக்கார். அதுக்கு முதல் உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றோம். அம்மா, இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் தாயார், நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு உண்மையாக சந்தோஷமா இருக்கு. இந்த ஃபேமிலியே இருந்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துறாங்கன்னு சொல்லி. ஆமென். அது உங்களுக்கு தான் அந்த வாழ்த்து. அது என்னடா நீங்க இந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்தினதுக்கு உண்மையா ஆமாம், நன்றி அம்மா. எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்கிறோம். அது மாத்திரமில்லை, பாஸ்டர் ஐயா எங்களுக்கு இப்படி உற்சாகம் கொடுத்தபடியால் இந்த பிள்ளைகளை கொண்டு இங்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். எல்லா கண்ணன் துதியும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் கொடுக்கிறோம் தாயாரே. நன்றி. அடுத்த இணைப்பை நாங்கள் எடுக்க இருக்கிறோம். நன்றி அம்மா. வணக்கம். வணக்கம். நான் ஏஞ்சலின் பேசுறேன் பிரதர். சொல்லுங்க ஏஞ்சலின். நல்ல இசையெல்லாம் நல்லா இருக்கு பிரதர். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கா? ஆமா, அந்த குழந்தைகளை பார்க்க ஆசையா இருக்குது உண்மையிலே. ஆமென். ஆமா, ஆண்டவர் அவர்களை ரொம்ப ஆசீர்வாதமா வச்சிருப்பார். ஆமென். இந்த நேரத்தில் குழந்தைன்னு சொன்னோன்னே எனக்கு உண்மையில டாமி நேற்றே தான் நான் அவரை நேராக பார்த்தேன். அதுக்கு முன்னதாக அவர் தொலைபேசியில் டெலிஃபோனில் என்னோட பேசுவார். அவர் பேசும்போது சின்ன பிள்ளை மாதிரி தான் எனக்கு இருந்தது. அவருக்கு நான் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொன்னேன். அவர் சிரிப்பு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து லேட்டாக போகும் ஆனபடியால் உங்களோட பேரண்ட்ஸுக்கு சொல்லி வைங்க என்று சொல்லக்கூடிய விதத்தில் அவருடைய குரல் தான் இருந்தது. இங்கே வந்து பார்த்தேன் அவர் உண்மையில் குரலுக்கு ஏற்ற விதத்தில் அருமையான மகன். அது எல்லாமே அந்த தாயாருக்கு தான் நாங்கள் கொடுக்கணும். தாய் தந்தையருக்கு கர்த்தர் அருமையான பிள்ளையை தந்து எங்களையும் இந்த இடத்துல உற்சாகப்படுத்துகிறார். அநேக வாலிபர்களே பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிறார். நன்றி அம்மா, நன்றி, வணக்கம். நேரலே இது இன்னொரு சந்தர்ப்பம், இன்னொரு 2 நிமிடங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். அழையுங்கள் 456-253-008 இலக்கத்தில். அது பின்பதாக இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகிறது. அதுக்கு பின்பதாக நீங்கள் எங்களோடு பேசிக்கொள்ளலாம், வாழ்த்தலாம். என்னால் கர்த்தர் உங்களை பார்க்கிறார். நீங்கள் அவருக்கு நேராக சொல்லாவிட்டாலும் கர்த்தர் பார்க்கிறார். இப்படிப்பட்ட பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவது. என்னால் இப்படிப்பட்ட பிள்ளைகளை நாங்கள் யார் பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் எங்கிருந்தாலும் அவர்களை நாங்கள் வாழ்த்தி உற்சாகப்படுத்த வேண்டும். என்றால் இன்றைய நாட்களில் அநேக இளைஞர் சமுதாயம் இந்த நாட்களில்
தங்களுடைய கர்த்தருடைய கிருபையை விட்டு இரக்கத்தை விட்டு கர்த்தருடைய வழியிலிருந்து விலகி போய்கொண்டிருக்கிற நேரத்தில் இவர்கள் இங்கு முன்மாதிரியாக அவர்களை மீண்டுமாக கர்த்தருடைய பாதைக்கு இழுத்து கொண்டு வருவதற்கு இவர்களை கர்த்தர் தெரிந்தெடுத்துக்கிறார். அப்படியால் இப்படிப்பட்ட பிள்ளைகளை நாங்கள் உற்சாகப்படுத்தணும். தொடர்ந்து ஒரு பாடலோடு நாங்கள் இணைந்து கொள்ள இருக்கிறோம், ரிதமோடு. அந்த நேரத்தில் அழைப்புகள் எடுக்க இருந்தால் நீங்கள் அழையுங்கள். 456-253-0087 இலக்கத்தில். இன்னும் ஒரு 2 நிமிடங்கள். அழைக்க விருப்பமாக உள்ளவர்கள் அழையுங்கள். 456-253-0087 இலக்கத்தில். இதில் ஏற்பட்ட குறைவுகள் ஏதாவது இருக்கும் இருந்தால் தயவாக மன்னியுங்கள். நிறைவில் மாத்திரமே பாருங்கள். இது ஒரு குறுகிய வேளையில் சிறிய இடத்துல நாங்கள் கத்தருக்கென்று இதை காரியத்தை செய்தபடியால் குறைவில் பார்க்காதபடிக்கு நிறைவில் மாத்திரம் பார்த்து எங்களையும் எங்களுக்காகவும் ஜெபியுங்கள். சரி, இந்த நேரத்தில் இறுதியாக இந்த டீமோட கேப்டன் என்று சொல்லலாம், ஜானி ரவீந்திரன். அவரோடு நாங்கள் ஒரு சில வார்த்தைகளை இறுதியாக பேசி இந்த நிகழ்ச்சியை நிறைவே கொண்டு வருவோம். அதுக்கு முன்பதாக ஒரு இணைப்பை எடுத்துக்கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். யார் பேசுகிறீர்கள்? எங்கிருந்து பேசுகிறீர்கள்? நான் மரியா இந்த ஸ்கார்போலேருந்து கதைக்கிறேன். சொல்லுங்க மரியா. எங்களோட பிள்ளைகளோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பார்த்து சந்தோஷப்படுறேன். ஆமேன். அவங்க எங்களுக்கும் பிள்ளையர். ஆமேன். எங்க டொமியின் சின்ன டொமியின் இதுக்காக நான் கத்திர சோதரிக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னும் அந்த பிள்ளைகள் இன்னும் உற்சாகமாக சபையில இன்னும் அதிகமாக கத்திர நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர்களையும் அந்த குடும்பத்தையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆமேன். நன்றி சகோதரி மரியா, நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு உண்மையில உரித்தாட்டும் அவர் கேட்டுக்கொண்டு புன்சிரிப்போடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆமேன். 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 பாய். வணக்கம். வணக்கம். வணக்கம் மணியம்மா. எப்படி இருந்தது ஷோ? கற்றது கைமண்ணளவு, கற்க வேண்டியது இன்னும் கணக்க இருக்கு உலகளவு. ஆமேன். ஆனால் அந்த சகோதரன் இசைஞானத்துக்கு நல்ல ஆற்றலும் அறிவையும் நல்ல வல்லமையும் கொடுத்த தேவாதி தேவருக்கு கூடான கூடி நன்றி. ஆமேன். அந்த மகனை இன்னும் மென்மேலும் உலகளவு கற்க வேண்டும் என்று வாழ்த்து. ஹல்லேலூயா. நன்றி. அருமையான தாயார் தன் மகனை வாழ்த்தி இருக்கிறாங்க. உங்களுடைய வாழ்த்தின்படி இந்த சகோதரன் உலகத்துக்கு ஒரு பெரிய வெளிச்சமாக இருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நன்றி. நன்றி. இந்த நேரத்தில் நாங்கள் நான் சொன்ன மாதிரி கேப்டன் ஜானி ரவீந்திரனோடு இறுதியாக இணைந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டுடலாம். ஜானி, சே சம்திங். இந்த நேரத்தில் நீங்கள் say few words and Tamil and English. I don't know about the Tamil part, but yeah, I just want to thank everybody who is listening. Again, we just want to say that today is just about glorifying God, and even as we practice, we're just practicing and worshiping God. Even when we're playing, as we're playing, we're only thinking about one thing, and that's God. And we really hope that through our playing and all the listeners and all the watchers, that you guys are blessed by the music that we played. We also pray that through this music that God's presence just come down and just rest upon you guys, and I hope that you guys are feeling the same presence that we feel here. We just want to thank also the brother for helping us and letting us come on here, and being heard worldwide is a great blessing, and it's a wonderful thing. And again, we want to thank Ways of Power, and we hope to be coming again soon and playing for you guys again. Thank you. Thank you. நன்றி ஜானி ரவீந்திரன். நன்றி டாமி ரவீந்திரன். நன்றி எஸ்தர். நன்றியும் வாழ்த்துக்களும். மீண்டும் கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் இன்னும் ஒரு நல்ல ஷோவை, இது ஒரு குறுகிய நேரத்தில் எதிர்பாராத விதமாக கர்த்தருடைய மகா கிருபையால் இது நடந்தறியது. ஆனாலும் இன்னும் கர்த்தர் உங்களில் வாஞ்சியாக இருக்கிறார். இந்த உங்களை கொண்ட அநேக மக்கள் ஆசீர்வாதமாக வர இருக்கிறார்கள். அதுக்காக கர்த்தர் ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்தால் மன மகிழ்ச்சியோடு நாங்கள் இதில் இல்லாமல் இன்னொரு இடத்துல இதுக்கென்று ஒரு ஸ்பெஷல் மேடையில் இன்னும் மேலே
இன்ஸ்ட்ருமெண்டோடு நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் என்று கூறிக்கொண்டு நேரிலே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு இந்த சிறிய வானொலியோடு நீங்கள் இணைந்து இந்த வானொலிக்காக ஜெபியுங்கள். அது ஒன்று தான் உங்களோட நாங்கள் கேட்கிறது. இப்படிப்பட்ட அநேக டேலண்ட் உள்ள பிள்ளைகளை கொண்டு வந்து உலகத்திற்கு வெளிச்சமாக, உலகத்தினுடைய மலைமேல் உள்ள பட்டணங்களாக இவர்களை பிரகாசிக்க வைக்கிறதுக்கு உங்களால் முடியும். எனவே நீங்கள் எங்களுக்கு ஜெபியுங்கள். அது மாத்திரமில்லை, இலைமரகாயாக இருக்கிற பிள்ளைகளை எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் அவர்களை உயர்த்துவார். ஆமேன். மீண்டும் கர்த்தர் சித்தமானால் இன்னொரு இணைப்பிலே எங்களோடு இணைந்து கொள்ளும் வரை அன்பு வணக்கத்திலே இந்த ஷோவிலிருந்து இந்த பிள்ளைகளோடும் சேர்ந்தும் இந்த டீமோடும் சேர்ந்தும் கேட்டு பார்த்து கொண்டிருக்கிற உங்களோடும் சேர்ந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சகோதரன் வின்சென்ட் மேனுவல். வணக்கம் நேயர்களே.